இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 49:14-15. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். But Zion said, the Lord has forsaken me and my Lord has forgotten me. Can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget, yet I will not forget you. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை காண்கிற தேவன், நம்மை ரட்சித்த தேவன், நம்மை பாதுகாத்த தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மை பார்த்து சொல்கிறது, நான் உங்களை மறப்பதில்லை என்று. ஆம், மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள், குடும்பத்தார் மறந்து விடுகிறார்கள், உடன் பிறந்தவர்கள் கூட மறந்து விடுகிறார்கள், ஏன் பிள்ளைகள் கூட மறந்து விடுகிறார்கள். சில நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை மறப்பதுண்டு, பிள்ளைகளும் பெற்றோர்களை மறப்பதுண்டு, நாம் நம்பின நண்பர்களும் நம்மை மறப்பதுண்டு. இந்த உலகம் இப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ என்று. 10 மாதமாய் சுமந்து பெற்ற ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்கக்கூடுமோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. நம்மை ஆறுதல் படுத்துகிற இந்த தேவனைப் போல இந்த உலகத்தில் நமக்கு யார் உண்டு? தேவனுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுக்கின்றது. தேவன் வார்த்தைகள் தான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கின்றது. அந்த வார்த்தைகளை நாம் நம்பி விசுவாசிக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை அற்புதமாய் வழிநடத்துகிறது தேவனுடைய வார்த்தை தான். வேதம் சொல்வது போல, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று. ஆம், நீங்கள் கடந்து போகிற பாதைகளை என் தேவன் நன்கு அறிவார். கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் அவர் செய்வார். யோசேப்பை மறந்துவிட்ட தலைவன், ஆனால் கர்த்தரோ யோசேப்பை மறக்கவில்லை. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். கர்த்தர் யோசேப்பை அவர் நினைத்த பிரகாரமாய் அவர் உயர்த்தினார். இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஆம், கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை உயர்த்துவார். யோபுவை மறந்துவிட்ட சிநேகிதர்களைப் போல அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் வழி நடத்துவார். அந்த வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை கைவிடாத இம்மூட்டமாய் மறக்காமல் இருக்கிற தேவனாகிய கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அன்பிற்காகவும் உம்முடைய இரக்கத்திற்காகவும் உம்முடைய கிருபைக்காகவும் நன்றி. யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, கண்ணீரிலே நடந்து கொண்டிருக்கிறார்களோ, துன்பத்தின் பாதையில் இருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்கட்டும் அப்பா. யார் மறந்தாலும் எங்களை மறவாதவர் நீர் இருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கையில் கொடுப்பதற்காக உங்களுக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.